நகைக்கடன் பெறுவது குறித்து ரிசர்வ் வங்கி பல்வேறு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 1, 2026 முதல் நகைக்கடன் அடமானம் வைப்பதில் ஒரு முக்கிய மாற்றம் வருதுங்க. அதாவது நீங்கள் வங்கிகளில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தங்க நகை, 1 லட்சம் மதிப்புள்ள தங்க நகை, 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகை, அந்த மாதிரி எத்தனை லட்சம் மதிப்புள்ள தங்க நகையாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து 75% வரைக்கும் தான் உங்களுக்கு கடனாக வங்கி கொடுத்தாங்க. பட் இப்போ புதிய நடைமுறை என்ன அப்படின்னா, உங்கள் தங்கத்தோட மதிப்பு 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா 85% வரைக்கும் உங்களுக்கு கடனாக வழங்குறாங்க. அதேமாரி 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் உங்கள் தங்கத்தோட மதிப்பு இருக்குது அப்படின்னா 80% கடன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 5 லட்சத்துக்கு மேலே உங்கள் தங்கத்தோட மதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 75% மட்டும் கடனாக கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய நீங்கள் நகையை அடமானம் வச்சுருக்கீங்க, அந்த நகையை பார்த்தா எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் கொடுத்து மீட்கும் போது உங்களுக்கு நகையை பார்த்தா 7 நாட்களுக்குள்ளே திரும்ப செலுத்துனுங்க. 7 நாட்களுக்கு மேலே போகுது அப்படின்னா வங்கி உங்களுக்கு அபராதம் செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிற லோன் வாங்குறீங்க, நகைக்கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமான சர்டிஃபிகேட் தேவையில்லை, கேஒய்சி ஆதார் பேன் கார்டு மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகையை எப்படி மதிப்பீடு பண்ணுறாங்க அப்படின்னா, 22 கேரட் தங்கத்தை அடிப்படையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணணும். கடன் தொடர்பான அனைத்து விதிமுறைகளுமே உள்ளூர் மொழியில் இருக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பண்ணுறது, கடன் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அசல் மற்றும் வட்டி மொத்தமாக ஒரே முறையில் திருப்பி செலுத்தும் வகையிலான கடன்களுக்கு அதிகபட்ச காலக்கெடு 12 மாதங்களாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெனிவல் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. பழைய கடனை புதுப்பிக்க வேண்டும் என்றால் அதுவரை நிலுவையில் உள்ள வட்டி முழுமையாக செலுத்திய பின்னரே புதுப்பிக்க முடியும். அதான் நீங்கள் ரெனிவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க கடன் எல்லாமே நீங்கள் வட்டி முழுமையாக செலுத்தினா மட்டும்தான் ரெனிவல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களால் அந்த நகையை செலுத்த முடியல, உங்கள் நகை ஏலத்துக்கு போகும் பட்சத்தில் நீங்கள் கொடுத்த கடன் வித்து ஏலத்தில் எவ்வளோ போகுதோ அதெல்லாமே கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளியை பார்த்தா அடமானம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அதிகபட்சமாக ஒரு நபர் 10 கிலோ வரைக்கும் வெள்ளி நகையை அடமானம் வைக்கலாங்க. இதுவே வெள்ளி நாணயமாக இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 500 கிராம் வரைக்கும் மட்டுமே உங்களால் அடமானம் வைக்க முடியும். இதாங்க நகைக்கடன் மற்றும் வெள்ளிகளில் வந்திருக்க முக்கிய ரூல்ஸ். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல ரூல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.